ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு அழைக்கப்பட்டவர்களின் மேன்மை. எல்லாம் கவனிக்கணும். வேதத்தில் அழைக்கப்பட்டது எதற்காக என்று ஒரு காரியம் இருக்கிறது. நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் இப்போ பேச போகிறது அழைத்த நோக்கத்தை பேசலை, அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்ன. ஏன்னா நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். தேவனால் அழைக்கப்படாமல் இங்கே வரவே முடியாது. பொதுவான அழைப்பு இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் அழைப்பு இருக்கிறது. சரிங்களா? நான் பொதுவாகவே அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு இருக்கிற மேன்மை என்ன, அதே போல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இருக்கிற ஒரு மேன்மை இருக்குது. முதலாவது நம்ம அழைப்பை பார்ப்போம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைக்காமல் நாம் ஒருபோதும் கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றால் அழைக்கப்படாமல், தெரிந்து கொள்ளப்படாமல், கர்த்தர் உங்களை இழுத்து கொள்ளாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு மனிதன் தானாக வரவே முடியாது. ஊழியத்திற்கென்று அழைக்கிற அழைப்பு, அதை பற்றி நான் பேசலை. சரிங்களா? எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு இருக்கிறது. நீங்கள் நிருபங்களை கொஞ்சம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபத்திலையும் எழுதுவார். எப்படி எழுதுவார்? பரிசுத்தவான்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அப்படின்னு எழுதுவார். ஒவ்வொரு திருச்சபைக்கும் அப்படி தான் எழுதுவார். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் திருச்சபை என்பது எக்லீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்லீசியா அப்படின்னா வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். சரிங்களா? கிறிஸ்துவிடத்திற்கு, கிறிஸ்தவத்திற்கு, கிறிஸ்துவண்டை நாம் அழைக்கப்பட்டோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக, தேவனுடைய ஜனங்களாய் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். கர்த்தர் நம்மை அழைத்தார். சரிங்களா? நம்மை அழைத்ததினால் உண்டான மேன்மை என்ன? அதனால தான் சொல்ல விரும்புகிறேன், அழைக்கப்பட்டவர்களின் மேன்மை என்ன. ஏன்னா அழைக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. சரியா? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் தெரிந்து கொள்ளப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. சின்ன உதாரணம் சொல்லணும்னா, யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார், ஏசாவை கர்த்தர் வெறுத்தார். ஏனென்று சொன்னால், யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஏசாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அதே போல அழைக்கப்பட்டவர்களும் உண்டு, அழைக்கப்படாதவர்களும் உண்டு. அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம், அழைக்கப்படாதவர் லோத்து. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். சரியா? ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் எல்லாருமே பொதுவாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க. முதலாவது 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்ற வார்த்தையை படிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற. எப்படி? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை படிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போ நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தார் அல்லவா? எதற்காக அழைத்தார் என்பது அது ஒரு தனி சப்ஜெக்ட். அழைக்கப்பட்டவனுக்கு இருக்கிற மேன்மை என்ன, அதைத்தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரியா? இதே 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன் பாருங்க, படிக்கிறேன். அதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் 24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும்
தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அப்போ எவர்கள், எப்படி யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் யாரை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலன், அவர்களுக்கு அவரே தேவ ஞானம். இன்னைக்கு தேவ பலன் வேணுமா? தேவ பலன் என்பது மனிதனுடைய பலத்தை விட மேலானது. இது இன்னும் கீழே சொல்லும்போது சொல்லுவார் பாருங்களா, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமானது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்குள்ளெல்லாம் போனால் ரொம்ப நேரம் ஆயிரும். ஆனால் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு தேவ பலன் உண்டு. இன்னும் சொல்ல போனால் தேவன் உங்களுக்கு பலனாக இருப்பார். ஐயா, எது நமக்கு பலன்? கர்த்தரே என்னுடைய பலன். அதாவது சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தாவை உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். அப்போ கர்த்தரை உங்கள் பலனாக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அப்போ எப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலன்? யாருக்கு கர்த்தர் பலன் அப்படின்னா, எந்த மனுஷன் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு கர்த்தர் பலனாய் இருப்பார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், ஆபிரகாமை பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன்னு சொல்லுவார். நான் தான் உனக்கு ஸ்ட்ரென்த்து. யார் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து? யாருடைய உங்களுடைய பக்க பலம்? கர்த்தர் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார், பலனாக இருப்பார். அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தா, அழைக்கப்பட்டவர்களின் மேன்மை என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் பலனாயிருப்பார். மனுஷன் நமக்கு பலனாக இருக்க மாட்டான். பணபலம் அல்ல, ஆள் பலம் அல்ல, தேவனே நம்முடைய பலன். பவுல் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொன்னார். அதே பவுலுக்கு கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொன்னார். பலன் விளங்குறது மட்டுமல்ல, கர்த்தரே உங்களுக்கு பலனாயிருப்பார். சரியா? அப்போ யாருக்கு ஆண்டவர் பலனாக இருப்பார்னா, எந்த மனுஷன் அழைக்கப்பட்டிருக்கிறானோ அழைக்கப்பட்டவனுக்கு அவர் பலனாக இருப்பார். ரெண்டாவது தேவ ஞானம். தேவ ஞானம் என்பது மனுஷனுடைய பைத்தியத்தை விட எப்படி இருக்குமா? அது அதிக ஞானமாக இருக்குமா? இதை குறித்து சொன்னால் நேரம் ஆயிரும். ஏன்னா மனுஷனுடைய பைத்தியம் வேற. மனுஷனுடைய பைத்தியம் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாது என்று வேதம் சொல்லுது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இதெல்லாம் பைத்தியமாக தோன்றும், உலகத்துக்கு அது பைத்தியமாக தெரியும். ஆனால் நீங்கள் தேவ ஞானம் உள்ளவங்களாக இருப்பீங்க. தேவனுடைய காரியத்தில் உங்களுக்கு ஞானம் இருக்கும். நல்லா கவனிக்கணும். தேவ ஞானம் வரும்போது, அதாவது உலக ஞானம் வந்தால் உலகத்துக்குரியவைகள் தெரியும், தேவ ஞானம் வந்தால் தேவனுக்குரியவைகள் தெரியும். தேவனுக்குரியவைகளை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், தேவனை குறித்ததான புரிதல் இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் ஆண்டவரோடு கூட நடந்து ஆழமான ரகசியங்களை அறிகிற புரிகிற கிருபை இருக்கும். ஏன்னா தேவ ஞானம். அது என்ன ஞானம்? தேவ ஞானம். ஒன்று சொல்கிறேன், கவனிச்சுடுங்க. கம்ப்யூட்டர் படித்தா கம்ப்யூட்டர் ஞானம் வரும், வரலாறு படித்தா வரலாறு ஞானம் வரும், நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த ஞானம் வரும். ஆனால் நீங்கள் தேவனை படித்தால் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வீங்க. தேவ ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தேவனை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், எந்த பயமும் இருக்காது. ஏன்னா தேவ ஞானம், தேவனை குறித்த ஞானம் உங்களுக்கு அருளப்படும். சரிங்களா? ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஐயா, அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் பலனாயிருப்பார். ரெண்டாவது, அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவ ஞானம் உண்டு. தேவனை குறித்த ஞானம், தேவ காரியத்தில் அவங்க ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாக தருவாராக. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்களான்னு யோசிங்க. ஏன்னா அழைக்கப்படாமல் அங்கே உள்ளே வர முடியாது. ஆனால் ஒன்று, அழைக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருப்பார், உங்களுக்கு கர்த்தர் ஞானமாக இருப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. நாளைக்கு அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை அடுத்தது என்னங்கிறத பார்ப்போம். God bless you.